திமுக ஆட்சியில் ஒரு குடும்பம் கூட நிம்மதியாக இல்லை என கரூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக செந்தில்நாதன் போட்டியிடுகிறார். அவர் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று 5 ஆண்டுகளுக்கு பிறகே தற்போதுதான் மக்களை சந்தித்து வருவதாக விமர்சித்தார். மேலும் டாஸ்மாக் கடைகளால் ஒரு குடும்பம் கூட நிம்மதியாக இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர், மணப்பாறை மக்களின் குரலாக தனது குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என தெரிவித்தார். சும்மா வருவாங்க, எங்காச்சும் திட்டத்தை துவக்கி வைக்கிற மாதிரி துவக்கி வைப்பாங்க, போட்டோக்கு போஸ் கொடுப்பாங்க, கிளம்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்த கரூர் பாராளுமன்றத்துக்கு இதுவரை அமைஞ்சிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் அப்படி இருந்துட்டாங்க. இனிமேல் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வர வேண்டும். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மக்களை சந்திக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நம்மளுக்கு தேவையில்லைங்கம்மா. நம்மளுக்கு ஊர்ல ஒரு பிரச்சனையா, நல்ல காரியம், கெட்ட காரியம், ஊர்ல ஒரு பிரச்சனையா, தண்ணி பிரச்சனையா வந்து நிக்கணும், மின்சார பிரச்சனையா வந்து நிக்கணும், குடிநீர் பிரச்சனையா வந்து நிக்கணும், சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கலையா வந்து நிக்கணும், சாக்கடை வசதி ஏற்படுத்தி கொடுக்கலையா வந்து நிக்கணும். அந்த மாதிரி நம்ம கூடவே இருந்து நம்ம ஊருக்காக பாடுபடுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இதுவரைக்கும் அமையல. ஆனா இனிமேல் அமையும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக 400க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று ஆட்சியில் ஏறப்போகிறார். 400க்கும் மேற்பட்ட இடங்களில் கரூர் பாராளுமன்றம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மணப்பாறையினுடைய குரலாக, இந்த குழந்தைகளுடைய குரலாக, இந்த பெண்களுடைய குரலாக என்னுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். டாஸ்மாக் 24 மணி நேரம் இயங்கிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்துல நிம்மதி இருக்கா? இந்த திராவிட மாடல் அரசு டாஸ்மார்க்ல பணத்தை பூரா சம்பாரிச்சு மக்களுடைய ரத்தத்தை பூரா உறிஞ்சி கடைசியில ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தா போதும், ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கையை இந்த தடவை சுக்குநூறா உடைக்கணும். மாற்றம் கண்டிப்பாக தாமரையிலிருந்து மலர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். மறந்து விடாதீர்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவராக, உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இந்த குழந்தைக்கு நல்ல கல்வியையும் சுகாதாரத்தையும் வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுப்பவராக இந்த செந்தில்நாதன் இருப்பேன். நீங்க என் மீது நம்பிக்கை வைத்து ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள். தாமரை சின்னத்துக்கு வாய்ப்பு